நான் நீலம்யாரில் வந்து என்னுடைய முதல் ஸ்பீச் வந்து தேனி மாவட்டத்தில் சின்னம்னூரில் வந்து ஒரு அரங்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு சொற்பொழிவு சித்தவிதையை பற்றி ஒரு 3 மணி நேரம் பேசணும். என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த அரங்கத்துக்கு போனால் பார்த்தா சுற்றி 18 சித்தர்கள் சிலை, நடுவில் ஸ்டேஜு, அந்த ஊர் மக்கள். 3 மணி நேரம் பேசி முடித்தேன். ஒரு 30 குடும்பம் சைவத்துக்கு மாறிட்டாங்க. வித்தை மட்டும்தான் வாங்கல. அதான் என்னுடைய முதல் ஸ்பீச். ஆன் ஸ்பாட்டே சொன்னாங்க, ஐயா வித்தை வாங்குறது இந்த ஊரை பொறுத்தளவு எங்களுக்கு சிரமம். ஆனால் நீங்கள் இவ்வளோ சத்தியத்தை பேசினதுக்கப்புறம் நாங்கள் மாறாமல் இருந்தால் அது தர்மத்துக்கு சரி வராது. அதனால் நாங்கள் ஒரு 20 பேர் 20 குடும்பம் சைவத்துக்கு நாங்கள் மாறிடுறோம், நாங்கள் சைவமாகவே இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அந்த கால மாற்றத்தில் அதில் ஒரு 4 குடும்பம் வித்தை வாங்கி வித்தியார்த்தி ஆகிட்டாங்க. அதான் முதல் ஸ்பீச். அதுக்கப்புறம் நீலம்மையார் அம்மா அவளோட மடியில் வச்சு தான் என்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டான். அப்போ அவ்வளோ சொகுசாக இருந்தேன். இப்போ கூட எனக்கு மனம் அங்கே தான் ஓடுது, விட்டு அங்கே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அங்கே ஸ்பீச்சு கேட்டு மறுநாள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வர்றேன், பர்தாலாம் போட்டுக்கிட்டு எனக்கு வித்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அதனால் நீ போய் என்ன செய்ய, உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா, அவங்கள்ட்ட எல்லாம் பேசுவோம் அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னோம். தைரியமாக துணிச்சலாக, நீங்கள் சொல்கிற பிரச்சனை சமாதி ஆகும்போது தானே, அதை அப்போ பார்த்துக்கலாம், நீங்கள் முதல் வித்தையை கொடுங்கன்னு கேட்டப்பில்ல, அதை அப்போ பார்த்துக்கலாம், நீங்கள் முதல் வித்தையை கொடுங்க. கதீஜா பேகம் மனமே குருவின் முதல் சித்த வித்தியார்த்தி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வித்தை கொடுத்திருந்தாலும் ஒரு அமைப்பா ஏற்படுத்தும் பொழுது அவ தான் வந்து முதல் சித்த வித்தியார்த்தி, கதீஜா பேகம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நான் அந்த வாசி யோகத்தை வந்து 2011லயே தேட ஆரம்பிச்சிட்டேன். 2011லயே இதை பத்தி தெரிஞ்சாகணும், இதுல என்ன இருக்கு அப்படின்றது வந்து ஒவ்வொரு நிலையத்துக்கும் போய் தேடி ஒரு 6-7 வருஷம். அப்போ சென்னைக்கு போகும்போது அம்மா ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணல, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம மார்க்கத்துக்கு மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு இழிவு வந்துடும் குடும்பத்துக்கு அப்படின்னா அவங்க பேச்சை கேட்கல. ஒரு வாட்டி சொல்லாம கொள்ளாமே துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஆனா ஒரு ஐயாவோட இதை மட்டும் நான் திருப்பியும் தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். பார்த்துட்டு இருந்துட்டு சரி நம்ம அங்கே போய் இதை கற்றுக்கணும் எப்படி இருந்தாலும்னு போயாச்சு. அப்போ அம்மா ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டு அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு, இவன் இங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் அடிச்சு கேட்டிருக்காங்க. கேட்டதில் ஆமாம் உங்கள் பொண்ணு வந்திருக்காங்கன்னொடனே அப்போ அண்ணன் சொன்னாங்க, அம்மா அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுருங்க, அவள் போக்கில் விட்டுருங்க, அவள் என்ன பண்ணுமோ பண்ணட்டும் அப்படின்னு. ஆனால் அது மாதிரி ஃப்ரீனஸ் அப்பா கிடச்சிது. அப்போ அம்மா என்ன சொன்னாங்க, சென்னையில் இருந்தால் நீ போய்க்கலாம், வெளியூர் எங்கேயாவது போகிறா இருந்தால் கண்டிப்பாக நான் வருவேன் கூட அப்படின்னாங்க. சரிங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 இடத்துக்கு போயிருக்கிறேன். 6-7 இடத்துலையும் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு அது உரைக்கல, மண்டையில் உரைக்கல. அது என்னோட எதுவுமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் தான் எல்லாத்தையும் நான் கற்றுப்பேன். அப்படி இருக்கும் போது இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, திருவண்ணாமலையில் ஒரு சித்தர்கிட்ட இந்த வாசி யோகத்தை கற்றுக்க போனேன். போயிருக்கும் போது அவர் இங்கே சென்னை தான், ஆனால் பௌர்ணமிக்கு மட்டும் அங்கே வந்து அவர் வித்தை கொடுத்துட்டு அதை பற்றியோட தெளிவை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்போ போகும்போது ஒரு 10 பேட்சாக உள்ளே விட்டாங்க. உள்ளே விடும் போது அவர் ஒரு மனம் போட்டு அதில் அமர்ந்துட்டு ஒரு 10 பேரில் ரைனா உட்கார வச்சு, நான் 9வது ஆளுன்னு நினைக்கிறேன், நம்ம தலையை அவர் மடியில் சாய்க்கணும். சாச்சோன்னே அவர் கேட்குறாரு, வாசி ஓடுதா, வாசி ஓடும் பாருங்க உங்களுக்கு. எனக்கு முன்னாடி போனவங்க 7 பேரும் ஆமாங்கய்யா ஓடுதுன்னாங்க. அப்போது நம்ம சொன்னால் நல்லா எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நானும் ஆமாம் ஓடுதுங்கய்யான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு அந்த திருப்தி இருக்காதுல்ல, என்னடா இது நம்மளுக்கு ஒன்றுமே சரியாது கேட்கலையோ, ஒருவேளை நம்மளுக்கு தான் கேட்கலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே வந்து அந்த மிச்சம் இருக்கிற அந்த 9 பேரையும் கேட்டேன், ஐயா உங்களுக்குலாம் ஓடிச்சானு. இல்லைம்மா அவர் சொன்னார், இருந்தது, அப்படி ஓடுற மாதிரி இருந்தது அப்படின்னாரு.
அப்போ இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு போனதில் அப்புறம் திருப்பியும் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே ஆச்சி நீலமேர்கிட்ட போகிறது வழக்கம். அம்மா அழைத்து போவாங்க. அப்போ வந்து மாரியப்ப ஐயா கிட்ட எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குங்கய்யா, எனக்கு வந்து இந்த இது வாசி யோகத்தை கற்றுக்கணும், அது என்னமோ தெரியல உள்ளே இருந்தது ஏதோ ஒன்று தூண்டிக்கிட்டே இருக்குது, அதனால் அதை நான் கற்றே ஆகணும், எனக்கு கற்றுக்கணுங்கய்யா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், நான் என்னம்மா பண்ண சொல்கிறேன்னு கேட்டார். இல்லை, நான் ஒரு 5 குருமார்களோட இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், இந்த 5 ஃபோட்டோவையும் எடுத்து அப்படி ஓரமாக வை, கொஞ்ச நேரம் போய் ஆச்சிக்கிட்ட போய் உட்காந்துட்டு வா அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஆச்சிக்கிட்ட போய் உட்காரும் போது எனக்குள்ள அந்த தேடுறதுனால அது ஒரு அதிபயங்கரமான ஒரு ஆத்திரமோ கோவமா மாறி அழுக வந்துருச்சு. அழுக வரும்போது முடிச்சுட்டு ஆச்சியோட போட்டோவை பார்க்குறேன், ஆச்சி பேசுறாங்க நம்ம கிட்ட. அவங்க பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்கன்றது எனக்கு காதுல விழல. சரி, கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு திருப்பி இப்படி வெளியே திரும்புறேன். அப்பாவோட போட்டோ இருந்தது. அப்பாவா சாஷ்டாங்கமா விழுந்து, எப்படி வணங்கணும்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தபோது மாரியப்பையன் சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம ஆச்சி குரு பூஜை வருது, அப்போ அதுல வந்து நம்ம தாவாயாவை பேரை சொல்லி அவர் வருவாரு, அவரோட சொற்பொழிவை நீ கேளு, முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணுனாரு. அது முதல் ஐயா பேசினாங்க. பேசினதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆனால் அதில் யார் குருன்னு நம்மளுக்கு தெரியாது, யார் வித்தை கொடுக்க போகிறாங்க, அப்பாவோட கருவியாக இருந்து யார் கொடுக்க போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையாக இருந்தார் நம்ம தாவையா. அப்போ நான் அவர்கிட்ட போயிட்டு என்ன பேரை கொடுத்துட்டு, எனக்கு இந்த இதில் தீட்சை வாங்கியே ஆகணுங்கய்யா, இதுக்கு முன்னாடி தீட்சை வாங்கியிருக்கேன், என்னை அலைங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர், துஷாமாவோட நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள ஃபோன் பண்ணி எப்போ கூப்பிடுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு போகிற வரையுமே எனக்கு தெளிவில்லை நம்ம ஐயா தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாருன்னு. ஏன்னா அவ்வளோ எளிமையாக இருந்தார். நம்ம போன வாசி யோகா கற்றுக்கிட்ட இடம் போன எல்லாம் பிரம்மாண்டம். காலை உள்ள எடுத்து வைக்கிறதுக்கே 1500 ரூபா, 3 நாள் கிளாஸ்னா 4000 அப்படி ஃபீஸ் கட்டி தான் போகணும். அதுக்கு போயாச்சு. ஐயாவோட வீட்டில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஐயா வந்து ஒரு அறைக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு, சொல்லுங்கம்மான்னு. நான் ஐயாவை கவனிக்கல, வெளியே வாசலை பார்த்துக்கிட்டே இருந்தேன், யார் வந்து நம்மளுக்கு கொடுக்க இதை பற்றி பேச போகிறாங்க. அப்போதான் போக போக இவர் பேசதான் தெரிஞ்சது, இவர் தான் நம்மளுக்கு ஐயோ இவ்வளோ எளிமையாக இருக்காரு, இப்படி ஒரு எளிமையான தோட்டத்தில் இருக்காரு அப்படின்னு. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவர் கொடுத்து, அவர் ஒரு 3 மாதம் அதில் நாங்கள் அவர் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆட்சியோட இதில் வச்சு தான் கொடுத்தாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கிளாஸ், ஒரு மைல்டாக ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அதுலேயே அவர் சொல்லி கொடுத்ததுலேயே புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாரு. அப்பாவோட எல்லாத்தையும் முன் வச்சு சொல்லி கொடுக்கும் போது அதை நாங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காட்சி ஒன்று வந்தது. அதாவது ஒரு சிறு வயசு பையன், என்னோட பெரிய பையன் ஒரு வயசு கூட இருக்கும், அந்த ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம். எனக்கு அந்த பையன் யாருன்னு தெரியல, பார்த்தா மூஞ்சி அடையாளமே தெரியல. என்னது இது, அப்பா இப்படி ஒரு காட்சி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இது என்னது இப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அப்படி விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு எங்கள் பையன் கூட படிக்கிற பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ட்ரெயினில். அதுவும் ட்ரெயினை விட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணதுனால ட்ரெயின் அடித்து தூக்கி வீசி விழுந்துட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நல்லா பழக்கமாட்ட பையன். உடனே ஐயாவுக்கு தான் ஃபோன் அடித்தேன், ஐயா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த பையனுக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்குது, டாக்டர்லாம் கை விரிச்சிட்டாங்க, ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கு அப்படின்னும் போது, ஐயா எதுவும் வருத்தப்படாதுமா, அப்பா கிட்ட நம்ம முன் வைப்போம், அப்பா கிட்ட ஒரு சங்கல்பம் கொடுப்போம், ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணார். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்மளோட வித்தியோட மகிமையை பற்றி சொல்கிறேன். டாக்டரால் கைவிடப்பட்டவன், டாக்டருக்கு என்ன மிராக்கல் நடந்ததே தெரியல. நாட்கள் செல்ல அவன் அதுலேருந்து க்யூர் ஆகிட்டு வரான். திரும்ப வர முடியாது சொன்னவரும் அவர் தான், அவன் க்யூர் ஆகி எந்திரிச்சு உட்காந்து வியப்போட பார்த்தவரும் அவர் தான். அப்போ வந்து எனக்கு வித்தையில் பயங்கரமான ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அண்ணனுங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு, என்னம்மா இவ நம்ம குடும்பத்தை விட்டு ஒரு நல்ல நாளுக்கும் வந்து கலந்துக்க மாட்டாங்கிறா, எதுவும் சாப்பிட மாட்டாங்கிறா, ஐயோ பாட்டுக்கு ஒதுங்கியே இருக்காளே, ஒரு கழுத்தில் ஒரு நகை போட மாட்டாங்கிறா, வீட்டில் இருந்தால் எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம குடும்பத்தார்கள்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அண்ணன். அவனுக்கு திடீர்னு பின்மண்டை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனால் அந்த வலி அந்த இடைக்கு அவனுக்கு வரும், அந்த வலி அவனால் தாங்க முடியல. நம்ம வந்து தாவாயாவோட சொல்கிற அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுறதுனால 3 நேர ஜபம் அது பண்ணிக்கிட்டே இருப்போம். அம்மா கூட எங்கேயாவது ஒரு வெளியே போக முடியாத சூழ்நிலை வந்தால் அம்மா கிட்ட பல வாட்டி ரிக்வெஸ்ட் பண்ணி நான் வரணுமான்னு கேட்டு, வேற வழி இல்லை நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லும் போது போமா, அந்த நேரம் ஜபம் மட்டும் தான் கட் ஆகும் எனக்கு. அப்படி இருக்கும் போது அண்ணனுக்கு பின்மண்டை மருந்து சாப்பிட்டுட்டான், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டான், முடியல, நேராக அம்மாவை பார்க்க வந்துட்டான். அம்மா நம்ம கூட தான் இருக்கிறாங்க, அம்மா கூட நாங்கள் இருக்கோம். அப்போ அம்மாவை பார்க்க அவன் வந்துட்டான்.
வந்த பிறகு அம்மா இந்த மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பின்மண்டை வலிக்குது, என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி சொல்லி அழுகுறான், கண்ணில் தண்ணியாக வருது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ணலை, எந்திரிச்சு போய் பக்கத்தில் போய் உட்காந்து எங்கன்னா வலிக்குதுன்னு, பின்மண்டை இங்கே காட்டு திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவை நினச்சிட்டு அப்பா கிட்ட சங்கல்பம், எப்படி அந்த பையனுக்கு அப்பா என்ன பண்ணாரோ, நம்ம ஐயா என்ன பண்ணாரோ அதே மாதிரி சங்கல்பம் கொடுத்துட்டு கண்ணை முடிக்கிட்டு அப்பாவை நினச்சிக்கிட்டு பின்மண்டையை நீவி தான் விட்டேன். ஒன்றுமே தடவலை, வேற எந்த ஆயில்மெண்ட்டோ எதுவுமே போடலை, நீவி தான் விட்டேனே. அவன் இப்படி எந்திரிச்சு கொஞ்ச நேரத்தில் அப்படி உட்காந்தான். சரிம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோட அப்படி இறங்க 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 அந்த படிப்படியாக அந்த அவனுக்கு அந்த வலியும் வேதனையும் கம்மியாகி அதுலேருந்து தங்கச்சி ஒரு நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கா, அதுலேருந்து அவனோட தொந்தரவு எனக்கு கிடையாது. வீட்டில் அதுக்கப்புறம் அப்பாவோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க அப்படின்னு அம்மாவே அலோவ் பண்ணாங்க. ஃபோட்டோ வச்சு அதுக்கப்புறம் தியானம் பண்ண ஆரம்பித்தோம். இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, இதை அதாவது இந்த வித்தையை நான் எவ்வளோ ஸ்திரத்தோட ஐயாவோட இதோட எடுத்துக்கிட்டதுனால அது கொடுத்த பயன்கள். அடுத்தது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயா கிட்ட வித்தை வாங்கும் போதே நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வித்தையோட தாக்கத்தினால வேலையை விட்டுட்டேன். அம்மா எனக்கு வர முடியல, நான் நின்றுக்கிறேன்னு சொன்னேன் அந்த அம்மா கிட்ட. சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு. எனக்கு மறுபடியும் கால் பண்ணி, நான் அதிகம் படிக்கலை, +1 டிஸ்கண்டினியூ, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வீட்டில். அது அந்த அம்மா வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நீ வந்தே தீரணும் ஆஃபீஸுக்கு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வீட்டில் 3 நேரம் ஜபம் பண்ணுறேம்மா, நான் வந்து ஆஃபீஸ் வேலை கவனிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ வரணும், எனக்கு ஒரு முக்கியமான சூழ்நிலைனால நான் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் போக வேண்டியது இருக்குது, அதனால நீ வந்து ஒன்றும் பண்ண வேணாம், உன் வீடு மாதிரி நீ இருந்துக்கோ, ஆஃபீஸை பார்த்துக்கோ. எனக்கு கீழே படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, பிகாம் ஃபைனான்ஸ் பார்க்குறவங்க எல்லாரும் இருக்காங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணவங்க, நம்மளுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் கிடையாது. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ சேரில் உட்காந்துக்கோ, சும்மா ஜஸ்ட் நீ வாட்ச் பண்ணி இருந்துக்கோ, நீ வீட்டில் எப்படி தியானம் பண்ணுறியோ அதே மாதிரி நீங்கள் உன் தியானத்தை நீ கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, ஏதோ அப்பா 2 வாட்டிக்கு 3 வாட்டிக்கு கூப்பிடுறாங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளுக்கு வேலை போட்டு கொடுத்தவங்க, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் சொல்லிட்டேன், ஒரு சில காலநிலையில தான் நான் வருவேம்மா, அதுக்கப்புறம் நான் நின்றுவேன், தாராளமாக நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போகும்போது அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அதாவது என்னோட சைன் இல்லாமல் ஒரு பொருள் வெளியவும் போகாது, உள்ளேயும் வராது. உள்ளே வந்து நான் சைன் போட்டு எடுக்க சொன்னால் எடுத்து வைக்கணும். அதே போல் ப்ரொடக்ஷன் டைமு, பாட்டில்ஸ் எல்லாம் அடிக்கிட்டாங்க, ட்ரேவா கிட்டத்தட்ட ஒரு 500-600 பாட்டில்ஸ் அடிக்கிட்டாங்க. அடிக்கிட்டும் போது அதை நான் எல்லாத்துக்கும் எப்படி செக் பண்ணுற முதல் நான் சொல்லி கொடுத்து அந்த பிரகாரம் தான் செக்கிங் போகணும். செக்கிங் போன பிறகு அதுக்கு நான் சைன் போடணும். சைன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கவிதா சொல்லிச்சு, அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம் மேடம், நீங்கள் கொஞ்சம் சைன் போட்டுருங்க. அப்போ நான் சொல்கிறேன், அது நானா சொல்லலை, இப்போ சொல்லும் போது புள்ள இருக்குது. 3வது ட்ரேல 4வது ரோல அந்த பாட்டில் எடுத்து செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். எடுத்து பார்த்தா அதில் 3 ட்ராப் வாட்டர் அதில் இருக்குது. ஏன்னா ஒரு ட்ராப் வாட்டர் கூட அதில் இருக்கக்கூடாது. ஏன்னா மெடிசன் போகும்போது அது ஃபாரினுக்கு சிங்கப்பூருக்கு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அது குறிப்பிட்ட நாள் வரை ஒரு 9 மாதம் இவங்களுக்கு வந்து அதோட வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ தண்ணி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது கெட்டு போகும். அந்த மாதிரி இருக்கும்போது அது நான் சொன்னேன்னு அது எனக்கே தெரியல. அந்த பொண்ணு அப்படியே என்னை வியப்பாக பார்த்துட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா பாட்டிலும் அவங்க ரீசெக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் போய் சைலண்டாக உட்காந்துட்டு இது நானா சொன்னேன் அப்படின்னு பார்த்தா அது அப்படி இல்லை. உள்ளே இருந்த அந்த ஜீவன் நம்மளுக்கு உணர்த்திச்சு பேச. இது எல்லாம் வித்தையோட மகிமை தான். அடுத்தது கடைசியாக என்ன சொல்லணும்னா, எப்படி நம்மளுக்கு வந்து சுழுமுனை, இடகலை, பின்கலை, சுழுமுனைன்ற மாதிரி நம்ம அப்பா எப்படி நம்மளுக்கு உள்ள வச்சிருக்காரோ அதே மாதிரி வெளியும் ஒரு கட்டத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம சாணக்கிய ஐயா ஒரு முனை. எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா, இப்போ அவர் என்ன செலவு பண்ணாரு என்ன பண்ணாரு அதெல்லாம் வேற விஷயம். இது அவரோட இடம். அவர் வந்து போற சோடு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்க உள்ள இருந்தாலும் சரி மேல இருந்தாலும் சரி ஐயா வந்துட்டு போனாருன்ற சோடு கூட தெரியாது. ஒரு வாட்டி வந்திருந்தாரு, கையில புக்ஸோட, ஃபோன் காதல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வராரு, ஏதோ முக்கியமான கால் போல. அப்ப ஜபத்துக்கு ஈவினிங் நேரத்துக்கு நாங்க ஜபத்துக்கு இந்த சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஐயா வந்து கையில வெயிட் வச்சுட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஓடி போய் அந்த கதவை திறந்து கொடுத்தேன் ஐயாவுக்கு. திறந்து கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு ஃபோன் பேசுறதை நிறுத்திட்டு என்னை பார்த்து அவ்வளோ அன்பா கனிவா ரொம்ப நன்றிமான்னு சொல்லி 1 வாட்டி சொல்லலை 3 வாட்டி சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு தாக்கமா இருந்தது. எவ்வளவு உயரமான இடத்துல இருக்காரு அவரு நினைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி தலையாட்டிட்டு கூட போயிருந்திருக்கலாம். ஆனா அவரோட அந்த தன்மையை நான் சொல்றேன், அந்த தன்மைக்கு நம்ம வரணும். அப்ப நம்மளுக்கு இது ஒரு பாடமா கொடுத்துருக்காரு. அடுத்தது நம்ம ராமசாமி ஐயா, அவரை வந்து அதிகமா தெரியாது, 1 வருஷம்தான். இந்த கொடைக்கானல்ல தான் கொஞ்ச நாள் 10 நாள் அவர் கூட இருந்தப்பவுமே அவர் ஒரு மாதிரி கணீர்னு பேசுவாரு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு அப்படி. அதனால சரி நம்ம அவர்கிட்ட
எப்படி நம்ம சாணக்கையாகிட்டையும் அவரோ பேசுறது ஒரு நமஸ்காரம் வைக்கிறதோட சரி சரி இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் பார்க்கும்போது பார்த்தா தான் ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருந்தாரு. அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ அந்த 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 அட்டாச்மெண்ட்டை பார்த்தேன், கவனித்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் நான் ஒரு உயர்ந்த நிலை எனக்கு அப்பா காட்டி கொடுத்துருக்காரு. அது நான் மட்டும் போக விரும்பல, உங்களையும் அழைச்சிக்கிட்டு போகணும்னு சொன்ன விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது யாரும் செய்ய மாட்டாங்க. ஏதோ நம்ம கிட்ட பணம் இருக்கு கொடுத்து உதவுவோம் செய்வோம், அதோட அவர் நிக்கல சுயநலமா. இதை வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்றது வந்து அடுத்த ரகம். அதுக்கும் மேலான சுழுமுனை முக்கோணம் சொன்னதுல கடைசியா வருது எங்களை ஐயான்னு சொல்ல முடியாது, அவர் அம்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து யார் அப்பான்னு காட்டி கொடுக்கும் போது தான் அந்த குழந்தைக்கு தெரியும் அப்பா யாருன்னு. எங்களுக்கெல்லாம் வந்து சிவானந்த அப்பாவை காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் வச்சிருக்கிற சொத்தை, அதாவது சித்த வித்தையை எங்களுக்கு வாங்கி கொடுத்து அது பல்க செய்து, அது எப்படி இந்த நிஷ்டை கிளாஸ்ல வந்து அத்தனை நிஷ்டை கிளாஸையும் அட்டன் பண்ணோம். ஏதோ 1-2 தவறி இருக்கும், போக முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா அத்தனை நிஷ்டை கிளாஸையும் அட்டன் பண்ணோம். அப்போ ஒன்றும் எங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியல அந்த நிஷ்டை கிளாஸ்ல. அந்த நிஷ்டை கிளாஸ் இல்லாமல் அனுபவங்கள்லாம் வந்தது. அனுபவங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவா ஷேர் பண்ணிக்கல. அதை தான் சொல்லணும். ஷேர் பண்ணியிருந்தா இதை விட கூட்டமா பிரம்மாண்டமா இருந்திருக்குமோ என்னவோ தெரியல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏன்னா அப்பா வந்து அவ்வளவு கருணையா ஷேர் பண்ணா ஒரு பிள்ளைக்கு கிடைச்சது அடுத்த பிள்ளை எங்க ஏங்கிடுமோ அப்படின்றதுக்காகவே ஷேர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதை வச்சுட்டாரு. அந்த 10 நாள் கிளாஸ்ல வந்து எனக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இருந்தது. ஐயா எடுக்க இதுதான் அடுத்தது வரப்போகுது, இதுதான் நடக்க போகுது அப்படின்றது வந்து அங்க 10 நாள் கிளாஸ்ல வந்து அது ஒரு கிளாஸ் மாதிரி இல்லை. கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் போனோம், எப்படி காலை போட்டு உட்கார போறோம். ஐயா வந்து சொன்னாரு என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பாப்பீங்கன்னு. ஆனா 8 வருஷமா பிரயாணிச்சிருக்கோம். அவரோட அந்த சாந்த சொரூபமான இதுதான் நாங்க பார்த்து வளர்ந்ததுனால அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் ஐயா இப்படி ஒன்று சொல்லும் போது பயந்துக்கிட்டே தான் பயம் இருந்தது. எங்க நம்மள என்னெல்லாம் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் நல்லா பேசினா சிரிச்சு பேசுவோம், கொஞ்சம் ஒரு விதமா தான் அதட்டிட்டேன்னா அந்த இடத்துக்கு கூட போகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப். ஆனா ஐயா அப்படி சொல்லும் போது என்னடா இது ஐயா நம்மளை திட்டிடுவாரோ, ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு நினைப்புலாம் இருந்தது. ஆனா அங்க போனா அப்படியே ரிவ்யூவா இருந்தது. அந்த நிஷ்டை எல்லாமே இந்த நிஷ்டை கிளாஸோட அனுபவத்தை வந்து அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வருது, உள்ள ஓட்டமா ஓடுது. இது ரொம்ப, அதாவது ரொம்ப ரசிச்சு ஆனந்தமா ஏதோ ஒரு டூருக்கு, நிஜமாலே ஒரு டூருக்கு போன மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. அந்த ஃபீல் இல்லை, பயம் இல்லை. இதை விட வேற என்ன, இதோட அனுபவங்களை ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் ஆப்ப நமஸ்காரம். ஒரு மாற்று சாமி மதம் இல்லைன்ட்டாரு. மதம் இல்லை, ஆனால் மனிதர்கள் இருக்கிறதுனால மதம் இருக்கும். இப்ப அப்படிதான் இருக்கு எல்லாமே. மனுஷன் இந்த பூமியில் இருக்கிற வரையும் மதமும் ஜாதியும் ஒழிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். ஒழிக்க முடியாதத தீர்த்து கட்டணும்னு வந்தவங்க தான் சித்தர்கள். அதுல ரொம்ப வீரியமா ரொம்ப கூர்மையான வாள் எடுத்துட்டு வந்தவர் சாமி. அப்படி தூக்கிக்கிட்டு அப்படி இறங்கி கிடைச்சதெல்லாம் வெட்டி வீசி ஒண்ணும் கிடையாது போல அப்படின்றதான் சாமி. அதுல இந்த இஸ்லாத் அந்த சமுதாயத்தை சேர்ந்து இந்த பிள்ளை வந்து இன்னைக்கு இருக்குன்னா ரொம்ப சாதாரணமா பேசிடுச்சு. அதாவது சாதாரணமான ரொம்ப சிம்பிளா முடிச்சிருச்சு. ஆனா அது ஒரு பெரிய ஒரு நிலையெல்லாம் நல்லா ரீச் பண்ணிருச்சு. பர்சனலா வீட்டுக்கு வந்து எல்லாம் சொல்லும், ஐயா இது பார்த்தேன், இது இப்படி போனேன், இந்த ரூட்டு கூட்டிட்டு போச்சு, இது வந்துச்சுன்னும் போது நீ நல்லா டிராவல் பண்ற, நீ நல்லா போ, உள்ள போ, இன்னும் உள்ள போ அப்படின்னு ஒரு நிலையை வந்து நல்ல ரீச் பண்ணி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அந்த பிள்ளைகிட்ட இன்னொரு குணம் இருக்கு. என்னன்னா மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் எனக்கு தான் ஃபோன் பண்ணும். அவங்க சித்த வித்தியாதியாவே இருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் இந்த மாதிரி யார் கஷ்டப்பட்டாலும் ஃபோன் பண்ணி ஐயா அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. நான் கூட கேட்டேன் என்னதான் சொல்ல வருது இந்த பிள்ளை, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உஷாமாட்ட சொல்லியிருக்கேன். நம்பிக்கை. அவர்கிட்ட சொன்னா ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும். நான் என்ன செய்வேன், இது என்னட்ட கொட்டும், நான் கொண்டு போய் அவர்கிட்ட கொட்டிடுவேன். ஏன்னா நான் எப்பவுமே எம்டிஆர் இருக்குன்னு விருப்பப்படுவேன், அதனால அங்கே கொண்டு போய் கொட்டிடுவேன். ஸோ அது மாதிரி இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம். வெளியில தெரியாம இருக்குல்ல, அதுக்காகத்தான் நீங்க பேசுங்கன்னு. இல்லை நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட். நீங்க பேசினாதான் மாற்றம் வரும். நாங்கள் அப்பாவோட பிள்ளைகள்னு சொல்லிட்டு மௌனமாக இருந்தால் எங்கே மாறுறது? மாறாதுல்ல. ஒரு தடவையாவது நம்ம சொல்லணும்ல. வெளியில் வந்து பிரம்மஸ்ரீ கதிஜாவுக்கு பிரம்மஸ்ரீ துஷானந்தி அவர்கள் மரியாதை செய்வார்.
நன்றி.